அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2026-27 இன்று வெளியிடப்பட்டது. இதற்கான 2 மணி நேரமாக அந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா சேவை உரிமை பெறும் அந்த சட்டம் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டு வருகிறோம். 2016 சேவை உரிமை பெறும் சட்டத்தை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பாத்தீங்கன்னா 21 ஸ்டேட்ஸ்ல இருக்கு, 21 மாநிலத்துல சேவை உரிமை பெறும் சட்டம் அமலுக்கு இருக்கிறது. 15 நாட்களுக்குள் பொதுமக்கள் விண்ணப்பித்து அவர்கள் பெற வேண்டிய அத்தனை திட்டங்களையும் அரசாங்க அலுவலர்களுக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதை வரவேற்கிறது. அதே போல திட்டங்களான தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் போன்ற திட்டங்களையும் வரவேற்கின்றோம். முதியோருக்காக ஒரு சிறப்பு திட்டங்களை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல மாவட்டங்களில் முதியோருக்கான ஒரு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்படும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது விவசாயத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை பற்றி தான் எதிர்பார்த்தோம். ஆனா ஒரே ஒரு திட்டங்கள் கூட அதுல பெருசா சொல்லப்படல. குறிப்பாக கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்ற அந்த திட்டத்தை நாங்க முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இந்த நிதிநிலை அறிக்கையில. ஆனா அது வரவே இல்லை. அதாவது அதை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க இது மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகத்திற்கு. ஏன்னா வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது 6% ஒரு குறைஞ்சது ஒரு 3% GDP-யாவது வேளாண்மைக்கும் முக்கியமான துறைகளான கல்வித்துறை, வேளாண்மை துறை, ஹெல்த், அந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். ஒரு 3% கொடுத்திருக்கணும் குறைஞ்சது. ஆனா இங்க 1% கூட இல்ல. 1%க்கும் கம்மியாக இல்ல 1% கொஞ்சம் கூடுதலாக தான் இந்த மாதிரி முக்கியமான துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண்மை துறைக்கு மிக மிக சொற்பம். அதாவது கடந்த நிதிநிலை அறிக்கையில வழங்கப்பட்டதை விட ஒரு 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 300 கோடி 400 கோடி 250 கோடி குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. வேளாண்மை துறைக்கு தான் அதிகமா கொடுத்திருக்கணும். தண்ணீர் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்துக்கு தேவையான அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2500 கோடியாவது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய அளவு 150 கோடி தான். பெண்ணையாறு, பாலாறு, DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு 50 கோடியும், காவிரி கொள்ளிடம் அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு 10 கோடி ஒதுக்கிருக்காங்க. அது பரவாயில்ல. DPR-க்கு ஒதுக்கப்பட்டது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அடுத்த ஆண்டு ஒதுக்கப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நாங்க மிகவும் எதிர்பார்த்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை பற்றிய அறிவிப்பு எதுவுமே வரல. அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதே போல அரியலூர் சோழன் பாசன திட்டம், அதை பற்றி அறிவிப்பு வரவில்லை. காவிரி சரபங்கா திருமணிமுத்தார் இணைப்பு திட்டம், அப்படிப்பட்ட அந்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பு வராதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. அதுவும் வேளாண்மை துறைக்கு இந்த திட்டங்கள் DPR-க்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்களே தவிர திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியே அந்த திட்டத்துக்கு கொடுத்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. இது கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இது ஒரு 250 கோடி குறைவாக இருக்கிறது. அதே போல பள்ளி கல்வித்துறை, அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோடி குறைவா இருக்கு. 48,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு, அதாவது கல்வித்துறைக்கு கொடுத்திருக்கிறாங்க கடந்த ஆட்சி காலத்துல. இந்த ஆட்சி காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா 44,000 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4,000 கோடி குறைவா இருக்கு கல்வித்துறைக்கு. இதெல்லாம் ரொம்ப எப்படின்னா முக்கியமான சப்ஜெக்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த 3க்குமே நிதி ஒதுக்கீடு குறைஞ்சிருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அளிக்கிறது. இதனால நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும். எல்லாருக்கும் நல்லா தெரியும், தண்ணி இல்லைன்னா சாப்பாடு இல்ல.
நீங்க வந்து ரோடுக்கோ இல்ல இப்ப சென்னைக்கு வந்து நிதி ஒதுக்குறீங்க, தெருக்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு. கூவம் அடையாற வந்து சுத்தப்படுத்துறதுக்கா இல்ல பியூட்டிபிகேஷனுக்கா, அது வந்து தெளிவில்லாம இருக்கு. ஏன்னா பியூட்டிபிகேஷன் வேற, சுத்தப்படுத்துறது வேற. சுத்தப்படுத்துறதுனா குப்பையை அல்றது கிடையாது, கொற்ற குப்பையை தடுத்து நிறுத்தினாலே கூவம் அடையாறு சுத்தமாகிவிடும். அதுதான் மெயின். கூவம் அடையாறுக்குலாம் என்ன சுத்தமாக, மக்கள் வெளிவிடக்கூடிய அந்த டிரைனேஜை அங்க கொண்டு வந்து கொட்டுறதும், பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் இருந்து கழிவு நீரும் தான் இந்த கூவம் அடையாற மாசுபடுத்துது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை நகராட்சிகளிலும் சுத்தமான அசுத்தமான சாக்கடை கழிவு நீரை தான் சுத்தமான தண்ணியில கலக்குறாங்க. எல்லா ஊர்லயும் நடக்குது, சென்னை மட்டும் இல்ல, தர்மபுரியில அதான் நடக்குது. ஆற்று நீரில் மாசுபட்ட கழிவு நீர் கலக்கிறது. இதை தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு நிறைய செலவு பண்ணணும்.